பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே வருவதற்கு தேவன் அடிமைக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலும் நாம் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் மனம் திரும்புதல் என்கிறதான இந்த உபதேசமானது மிகவும் அவசியமாகவும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாகவும் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்தார். சீசர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளை கொடுத்தது, நீங்கள் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்று மிகவும் தேவையானதாக காணப்படுகிறது. மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்ன? கிரேக்க மொழியில் ஒரு நபர் முற்றிலுமாக தன்னுடைய இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. மெட்டானயா என்றால் ஒரு நபர் தன்னுடைய இருதயத்தில் முற்றிலுமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த மெட்டானயா என்கிற வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா, வெறும் அழுகை அல்ல, நம்முடைய வெளித்தோற்றத்தில் காண்பிக்கிறதான அழுகை அல்ல, உள்ளான மனதை மாற்றி தேவனிடத்திலே திரும்புகிறது. தேவன் எப்போதும் வெளித்தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. பொதுவாக இன்று கிறிஸ்தவ உலகில் வெளித்தோற்றத்தை முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நீங்கள் யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது. வெளித்தோற்றத்தில் அவர்கள் அணிந்திருக்கிறதான ஆடை, அவர்கள் நகை போட்டிருக்கிறாங்களா போடலையா, இவர்கள் மீசை எடுத்திருக்கிறாங்களா எடுக்கலையா, இப்படி வெளித்தோற்றங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் மீசை எடுக்கிறது நல்லதுதான், அல்லது நகை கழற்றுகிறது நல்லதுதான், நீங்க வெள்ளை போட்டிருக்கிறது நல்லதுதான், இதை தவறென்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் மனம் திரும்புதல் என்பது இந்த வெள்ளையை போடுகிறதோ அல்லது கம்மலை கலத்துகிறதோ இல்லது மீசையை எடுக்கிறதோ அல்ல. மனம் திரும்புகிறது என்பது உள்ளான மனிதனுடைய இருதயத்தில் ஏற்படுத்துகிறதான ஒரு தாக்கம். ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு புத்துணர்வு உருவாக்கப்பட்டு அந்த புத்துணர்வு ஃபங்க்ஷன் ஆகி முழு சரீரத்தையும் ஆண்டு கொண்டு அவனுடைய சிந்தை முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணி தேவனுக்கு முன்பதாக நிலைநிறுத்துகிறதே மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்கிறதான இந்த சப்ஜெக்டை நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய நாட்கள் தேவை. சுருக்கமாக நான் அந்த காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். தேவன் உங்களையும் என்னையும் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். அது வெளித்தோற்றமான ஒரு மனம் திரும்புதல் அல்ல, உள்ளான மனம் திரும்புதலை தேவன் விரும்புகிறார். நம்முடைய சரீரம் அல்ல, நம்முடைய ஆத்மாவிலே மனம் திரும்புதல். நம்முடைய வெளித்தோற்றம் அல்ல, நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக மனம் திரும்புதல். உதாரணமாக, ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் சுபாவங்களும் மாறுகிறது. முன்பு அவன் செய்து வந்த அனைத்து காரியங்களையும் விட்டு விடுகிறான். ஒரு புது மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். இப்போது அவனுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் உதித்து இருக்கிறது. முன்னாடி ஒரு இருள் இருந்தது, அந்த இருள் அவனை ஆண்டு கொண்டிருந்தது. அது அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பாவம் செய்யும்படியாக அவனை அழைத்து சென்றது. ஆனால் இன்று அப்படி அல்ல. மனம் திரும்புகிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறான். தான் இதுவரை பெரிதென்று நினைத்து கொண்டிருந்த அநேக காரியங்களை விடுகிறான். அதையெல்லாம் விட்டு தேவ சமூகத்திலே முழுமையாக தன்னை அர்ப்பணம் செய்கிறான். அப்படி அர்ப்பணம் செய்யும் போதுதான் அந்த மனம் திரும்புதல் முழுமையாக மாறுகிறது. யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் இந்த நாளிலே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருவதற்கு காரணம் என்ன? யார் உங்களை மாற்றினது? நீங்க வாங்க, கண்டிப்பாக வந்து ஞானஸ்தானம் எடுங்க என்று சொல்லி அவர் அழைக்கிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அங்கே யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க, மனம் திரும்புதல் என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும்.
9 வகையான கனிகளை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 9 வகையான கனிகள் நமக்குள் வெளிப்படுமே ஆனால் நீங்களும் நானும் மனம் திரும்பினவர்கள். அந்த 9இல் ஒன்று குறைந்தாலும் நாம் மனம் திரும்பினவர்கள் அல்ல. மனம் திரும்புதல் என்பது நீங்க ஆலயத்துக்கு போகிறதோ, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதோ, அந்நிய பாஷைகள் பேசுகிறதோ, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறதோ, ஊழியம் செய்கிறதோ அல்ல. மனம் திரும்புதல் என்பது உள்ளான மனிதனுக்குள் நடந்ததான ஒரு மாற்றம், அந்தரங்கத்துக்குள் நடந்ததான ஒரு மாற்றம். இந்த வெளி உலகம் பார்க்கும்படியான மாற்றம் அல்ல, உள்ளான மனிதனுக்குள் தோன்றி வந்ததான அந்த மாற்றம். இந்த மாற்றத்துக்கு நேராக தான் கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நல்ல நாளிலே ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்களை இரு கரம் நீட்டி அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அதனால் இந்த நல்ல நாளிலே நாம் மனம் திரும்பும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.